வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை தொடக்கி வைத்து உரையாற்றினார். லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்தால் எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதற்கு புதுச்சேரி மாநிலமே சிறந்த உதாரணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி மக்களின் பல ஆண்டு கோரிக்கையின்படி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் இதற்கென 13 முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் 3 புதிய ஆகாஷ்வாணி FM ரிலே டிரான்ஸ்மிட்டர்கள் உட்பட 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை மதுரையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் சாலை இணைப்பு, வங்கி சேவைகள், மொபைல் மற்றும் இணைய சேவைகளில் முன் எப்போதும் இல்லாத அளவு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து மூத்த தலைவர் அயத்துல்லா அலிரெசா அராஃபி ஈரானின் இடைக்கால தலைவராக பணியாற்றுவார் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி திருக்காஞ்சி ஒதியம்பட்டில் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் இன்று நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு திருக்காஞ்சி ஒதியம்பட்டில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.